ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இடியாப்பம் தான் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். நெய் எதுக்கு ஊற்றுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மாவு பிணையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், கையில் ஒட்டாது. இந்த மாவோட ரேட்டு வந்து வெறும் 24 ரூபா தாங்க. வறுத்த மாவு வறுக்காத மாவு எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த மாவு வந்து நான் கொட்டிக்கிறேன். இந்த வேலைக்கு போகிறவங்க கூடி பிக்னஸும் கூடி ஈஸியாக செஞ்சுக்கலாம். செய்ய தெரியாதவங்க கூடி இந்த மாவு ஒரு பேக்கெட் வாங்கி வறுத்த மாவு வறுக்காத மாவு எதாக இருந்தாலும் ஓகேங்க. கடையில் வந்து இது 24 ரூபாய்க்கு தான் இந்த மாவு வாங்கியிருக்கோம். தண்ணி பாருங்கள், இப்போ நல்லா சூட வச்சு ரொம்ப கொதிக்கெல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு அளவுக்கு நார்மல் சூடு இருந்தால் போதுங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதோட ரேட்டு நம்ம 24 ரூபா தான் கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் நம்ம சாப்பிட்றது வந்து 8லேருந்து 9 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு எவ்வளோ வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் கூடி ஒரு அரை மணி நேரம் போதுங்க இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடியறதுக்கு. ஈஸியாக குழந்தைங்களுக்கு நைட்டு சுட சுட நம்ம இடியாப்பம் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு பாயாவோ குருமாவோ இல்லைன்னா தேங்காய் பாலோ எது வேணாலும் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பால் தாங்க செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ லூஸாக வருதுன்னு, ஒரு ஹார்டாக டைட்டாகவும் இல்லைங்க, எவ்வளோ பூவாட்டம் வருது பாருங்கள் இடியாப்பம். இதே மாதிரி நம்ம ஆட்டியோ எதுக்கும் நம்ம கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு மாவு ஒரு பேக்கெட் வாங்கினோம்னா இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்கவும் இப்போ வச்சு இப்போ இந்த மாவை நம்ம எடுத்து புழிஞ்சு நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி எவ்வளோ சாஃப்டாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மல்லிகைப்பூ மாதிரி பாருங்கள், வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது நம்ம இடியாப்பம். அருமையாக இருக்குங்க. ரொம்ப அப்படி பஞ்சு மாதிரி இருக்குங்க. எவ்வளோ ஒருத்தர் 10 வேணாலும் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சர்க்கரை தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாட் பாக்ஸ் நிறைய வந்திருக்கு. அது போக திருப்பி ஒரு பிளைட்டுக்கு வந்தது எங்களுக்கு. இப்போது நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு தேங்காய் பால் தான் இதுக்கு எடுக்க போகிறோம். ஒரு தேங்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 6 ஏலக்காய் போல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்சியில் அடித்து தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டக்குன்னு செய்ய வேண்டிய ரெசிபி தாங்க இது. எவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.